ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃபீலாக இருந்தது. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்கே ஓரமாக நிப்பாட்டுங்களேன், இங்கேயே உட்காந்து கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு என்ன கஞ்சி குடிச்சிடலான்னு குடிச்சிட்டு இருந்தோம். நிலத்தில் இருக்கவங்களுமே வந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, வியாபாரமும் ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருந்தது. நான் சொன்னேன், என்னெல்லாம்க்கா போட்டிருக்கீங்கன்னு. தர்பூஸ் தான் போட்டிருக்காங்க, எங்களுக்கும் 2 கொடுங்க. அதுக்கு என்ன, நீங்களே கூட போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சொன்னதே போதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு போய் பறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெருசு பெருசாக பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இருக்கிறது தான் பறிக்க முடியும் அப்படின்னு. இல்லை, இன்னுமே பெருசாகணும் அந்த காய் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போய் பறிச்சுக்கோங்கன்னு நாங்களும் 2 காய் பறிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கொய்யாப்பழமும் பறிச்சிட்டு வந்தார். பறிச்சிட்டு வந்தோடனே அந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இருந்தது. வீட்டுக்குமே கொண்டு வந்து தர்பூஸ் அறுத்து பார்த்தோம். வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. அவங்க சொன்னது தான் உண்மை. இன்னுமே இந்த காய் பெருசாகும் போல இருக்குது. இப்போவே வந்து எப்படியும் ஒரு 6 கிலோ இருக்கும் இதோட வெயிட்டு. சாப்பிட்டு பார்த்தோம், அல்டிமேட்டு சூப்பராக இருந்தது. ஜூஸ்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இன்னுமே விட்டிருந்தா இன்னும் பெருசாக நல்லா அழகாக இன்னுமே ஒரு 8, 9 கிலோ வரும் போல இருக்குது இந்த காய். அவ்வளோ பெருசாக இருந்தது காய், வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், சிம்பிளாக ஏதாவது ஒன்று செஞ்சிருமா, நம்மளுமே ஈடு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணு வந்துட்டு, சரிம்மா சிம்பிளாக தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் தான் போட்டாங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.